வணக்கம் நண்பர்களே. விக்ரமாதித்தன் கதைகள் தொடரின் 2ஆம் அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். முந்தைய அத்தியாயத்தில் போஜராஜன் கண்டெடுத்த அந்த அதிசய சிம்மாசனத்தின் மகிமையைக் கண்டோம். இப்போது நீதி வாக்கிய மந்திரி சொல்லத் தொடங்கிய நந்த மன்னன் மற்றும் பஹசுருதன் கதையைத் தொடர்ந்து கேட்போம். அத்தியாயம் 2. நீதி வாக்கிய மந்திரி சொல்லிய பஹசுருதன் கதை. விசாலா என்ற நகரில் பிரசித்தி வாய்ந்த நந்தன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். தன்னுடைய பலம் பொருந்திய கை வலிமையினால் அவன் எல்லா விரோத அரசர்களையும் வென்று தன் காலடியில் விழச் செய்து நிகரற்றவனாய் ஆட்சி புரிந்து வந்தான். அதற்கெல்லாம் துணை புரிந்தவன் பஹசுருதன் என்னும் பெயருடைய மந்திரியாவான். நந்தமன்னனுக்கு ஜெயபாலன் என்ற ஒரு குமாரனும் இருந்தான். அவன் 36 வகை ஆயுதங்களை நன்கு கையாளும் திறமை வாய்ந்தவன். அரசனுக்கு பானுமதி என்று ஒரு பட்டமகிஷி இருந்தாள். அவளுடைய அழகிற்கு நிகரானவள் திரிபுவனத்தில் எவளும் இல்லையென்னும்படி விளங்கினாள். அவளுடைய உடல் வனப்பில் கட்டுக்கடங்காத ஒரு வசீகரம் குடிகொண்டு கண்டவர் எவர் சித்தத்திலும் சிறிதாவது சலனம் உண்டாகாமலிராது. அப்படிப்பட்ட வசீகராமானவளை வையகத்து வேந்தன் வெண்ணமுதன பெரிதும் காதலித்தான். மனையாளின் மையலிலே மூழ்கிக் கிடந்த மன்னன் சதா அவளருகிலே இருந்து வந்தான். ராஜசபையில் சிங்காதனத்தில் அமரும்போது கூட பானுமதி அவன் பக்கத்திலே உட்கார்வாள். ஒரு கணம் கூட அவளை விட்டு பிரிந்திருக்க மன்னனால் முடியவில்லை. ஒரு சமயம் பஹசுருதன் என்னும் மந்திரி பின்வருமாறு எண்ணினார். மன்னன் மானம் கெட்டவனாகிவிட்டான். அவன் உட்கார வேண்டிய இடத்தில் பேரழகியான ஒரு பெண்ணை தன்னுடன் பொது சபையில் உட்கார வைத்துக் கொள்கிறான். மக்கள் அவளை பார்க்கிறார்கள். மக்கள் கூட்டத்தில் வாலிபர்களும் இருப்பார்கள். காண்பவர்கள் பட்டமகிஷியை பெருமூச்சுடன் பார்க்கிறார்கள். அவளுடைய சித்தமும் குழம்பக்கூடும். இதை நினைக்கவே கூசவில்லையே. ஒருவன் எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும் எது சரியானது எது சரியில்லை என்பதை எப்படி உணர்வான்? இன்னும் பெண்களுடைய கருவிழிகளின் பானத்தால் துளைக்கப்படாமலிருக்கும் வரையில்தான் ஒருவன் தன்னுடைய உறுதியைக் காப்பாற்றிக் கொள்ள முடியும். சலன புத்தியுள்ள பெண்களுடைய கண்களின் அசைவுகளினால் ஒருவனின் உள்ளம் தாக்கப்படாத வரையிலும் தன்னுடைய மனதைக் கட்டுப்படுத்தி அவன் நடக்கும் வரைதான் அவனுடைய நீதி நிலைக்கும். இவ்விதம் நினைத்த மந்திரி பஹசுருதன் நல்ல சமயம் நேர்ந்தபோது நந்தமன்னனிடம் பேசலானார். அரசே, அரச சபைக்கு நடுவில் தங்கள் அருகில் சிம்மாசனத்தில் சரிசமமாக பட்டமகிஷி அமர்வது அவ்வளவாக நல்லதல்ல. ராஜபத்தினி எப்போதும் அந்த புறத்திற்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று நீதி நூல்கள் சொல்கின்றன. சபைக்கு பலதரப்பட்ட மனிதர்கள் வருகிறார்கள். அப்போது தேவியின் மனதை என்ன பாடுபடும் என்றார் மந்திரி. அது எனக்குத் தெரியும். ஆனால் பானுமதியிடம் அதிக பிரியம் கொண்டிருக்கிறேன். அவளை விட்டு ஒரு கணம் கூட என்னால் தனியாக இருக்க முடியாது என்று பதிலளித்தான் மன்னன். அப்படியானால் கை தேர்ந்த சித்திரக்காரன் ஒருவனை வரவழையுங்கள். பானுமதியின் உருவத்தை தத்ரூபமாக வரையச் செய்து தங்கள் கண் பார்வைக்கு படும்படி சுவரிலே மாட்டி வைக்கலாம். அவளுடைய உருவம் உங்களுக்கு எப்போதும் தெரிந்து கொண்டே இருக்கும் என்றார் மந்திரி. மன்னனுக்கு அது சரியாகவே பட்டது. கைதேர்ந்த ஓவியன் ஒருவன் வரவழைக்கப்பட்டான். ஓவியன் மகாராணியின் உருவத்தைப் பார்த்து அவளுடைய அழகிய பத்மினி வகை லட்சணங்களைச் சித்திரத்தில் தத்ரூபமாக வடித்தான். இதைக் கண்டு மன்னன் மகிழ்ச்சியடைந்து படத்தைச் சுவரில் மாட்டினான். அப்போது மன்னனின் குருவான சாரதானந்தனர் அங்கு வந்தார். அவர் அந்தச் சித்திரத்தை பார்த்துவிட்டு, ஓவியனே, நீ பானுமதியின் உருவத்தை அப்படியே வரைந்திருப்பது உண்மையே. ஆனால் ஒரு மச்சத்தைக் குறிப்பிட நீ மறந்துவிட்டாய். மகாராணியின் இடது துடையில் எள்ளு போன்ற மச்சம் ஒன்று உண்டு. அதை நீ ஏன் வரையவில்லை என்றார் குரு. சாரதானந்தனர் சொன்ன வார்த்தைகளை மன்னன் கேட்டதும் சந்தேகம் அடைந்தான். குரு சாரதானந்தனருக்கு இந்த ரகசிய மச்சம் எப்படித் தெரிந்தது? அவருக்கு பானுமதியுடன் தொடர்பு இருக்குமோ என்று எண்ணினான்.
பெண்களின் மனது ஒருவனை நினைக்கையில் இன்னொருவனைப் பார்க்கும் சுபாவம் கொண்டது என்று கோபம் கொண்டான். அவன் மந்திரி பஹசுருதனிடம் சொல்லி குரு சாரதானந்தனருக்கு மரண தண்டனை விதிக்க ஆணையிட்டான். மந்திரி பஹசுருதன், அரசன் எவனுக்கும் நண்பன் அல்லவே என்று வருந்தினாலும் அரசனின் கட்டளையை ஏற்று குருவை கொலைக்களத்திற்கு அழைத்துச் சென்றான். ஆனால் ஒரு குருவை கொல்லக்கூடாது என்று எண்ணிய மந்திரி இரகசியமாக அவரை தன் வீட்டில் ஒளித்து வைத்தார். மன்னனிடம் குரு கொல்லப்பட்டதாக கூறிவிட்டார். சில நாட்களுக்குப் பிறகு அரசகுமாரன் ஜெயபாலன் வேட்டைக்கு புறப்பட்டான். கெட்ட சகுனங்கள் தோன்றிய போதும் அவன் அவற்றை பொருட்படுத்தாமல் காட்டிற்குச் சென்றான். அங்கு ஒரு புள்ளிமானைத் துரத்துச் சென்றவன் பரிவாரங்களை விட்டு பிரிந்து வழுதவறினான். பயங்கரமான புலி ஒருவன் அவனைத் துரத்த அவன் ஒரு மரத்தின் மீது ஏறினான். அங்கோ ஒரு கரடி உட்கார்ந்திருந்தது. கரடி அரசகுமாரனுக்கு அபயம் அளித்தது. அன்றிரவு பசியால் உறங்கிய இளவரசனை தன்னுடனே மடியில் வைத்துக் காத்தது கரடி. அப்போது மரத்தடியில் இருந்த புலி கரடியிடம் பேசியது. கரடியே, மனிதன் நம் எதிரி. இவனை என் வசமாக்கிவிடு என்று கலைக்க முயன்றது. ஆனால் கரடி தர்மத்திலிருந்து தவறவில்லை. கரடி உறங்கும் சமயம் வந்தபோது புலி இளவரசனிடம் பேசி அவனை மூளைச்சலவை செய்தது. பயந்த இளவரசன் கரடியை கீழே தள்ளினான். ஆனால் கரடி ஒரு கிளையை பிடித்து தப்பியது. இளவரசனின் நன்றிகெட்ட செயலைக் கண்டு கரடி அவனைச் சபித்தது. நீ பைத்தியம் பிடித்து சசேமிரா என்று சொல்லிக் கொண்டு அலைவாய் என்று சபித்துவிட்டுச் சென்றது. காட்டில் பைத்தியமாகத் திரிந்த இளவரசனை மன்னன் கண்டுபிடித்து அரண்மனைக்குக் கொண்டு வந்தான். பண்டிதர்கள் யாராலும் அவனைச் சொஸ்தப்படுத்த அதை அறிந்த மந்திரி பஹசுருதன் குருவை இரகசியமாக அழைத்து வந்து ஒரு திரைக்குப் பின்னால் அமர வைத்தார். குரு ச சே மீ ரா என்று தொடங்கும் 4 நீதிச் சுலோகங்களைச் சொல்லி இளவரசனின் பைத்தியத்தை தெளிவித்தார். உண்மையை அறிந்த மன்னன் குருவிடம் மன்னிப்பு கேட்டு அவரை திரும்பப் பெற்றான். மந்திரியின் மதிநுட்பத்தால் குருவும் இளவரசனும் காப்பாற்றப்பட்டனர். மந்திரி பஹசுருதன் கதையைச் சொல்லி முடித்ததும் போஜராஜன் அந்த அதிசய சிவாவசனத்தில் ஏற முயன்றான். ஆனால் சிம்மாசனத்தின் படிகளில் இருந்த 32 பதுமைகளும் கலகலவென்று சிரித்தன. பதுமைகளே, ஏன் சிரிக்கிறீர்கள் என்று போஜராஜன் கேட்டான். அப்போது முதற்படியில் இருந்த வினோதரஞ்சித பதுமையான சுகேசி பேசத் தொடங்கியது. போஜரே, விக்ரமாதித்தனுக்கு இருந்த குணங்கள் உனக்கு இருந்தால் மட்டுமே இந்த சிம்மாசனத்தில் ஏற முடியும். அந்த மாமன்னனின் கதையைக் கேள் என்று சொல்லத் தொடங்கியது. இவ்வாறு விக்ரமாதித்தனின் பூர்வீக கதைகளும் அவரது புகழும் உலகெங்கும் பரவத் தொடங்கின. நண்பர்களே, அடுத்த அத்தியாயத்தில் விக்ரமாதித்தனின் பிறப்பு மற்றும் அவரது வீரதீரச் செயல்களைப் பற்றி அந்த பதுமை சொன்ன சுவாரஸ்யமான கதையை விரிவாகக் காண்போம். நன்றி.